டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி காலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியை தொடங்கினர். நரசிங்கம்பட்டியில் தொடங்கிய இந்த பேரணியானது 16 கிலோமீட்டர் தொலைவை கடந்து தற்போது மதுரை தமுக்க மைதானத்தை வந்தடைந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். செல்வகுமார், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்பு பணி எப்படி இருக்கிறது? மேலும் அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கு? பட்டி பகுதியில் இருந்து மதுரை இருக்கக்கூடிய தலைமை தபால் தந்தி அலுவலகத்திற்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் வணிகர்களும் நடைப்பயணமாக வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வாகனத்தில் ஏறி வந்திருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக இந்த பகுதி முழுவதுமாக, அதாவது ஏற்கனவே இந்த டங்ஸ்டன் தொடர்பான 7 அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்ட பொழுது இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து அந்தந்த கிராம சபை கூட்டங்களிலும் இதற்கு எதிர்ப்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த டங்ஸ்டன் ஏலத்திலேயே ரத்து செய்வதாக தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானமும் நிறைவேற்றினார்கள். மத்திய அரசு இதை நாங்கள் மறு ஆய்வு செய்வோம் என்றும் தெரிவித்தார்கள். ஆனால் முழுமையாக இந்த திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் என இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், குறிப்பாக அரிட்டாப்பட்டி, அதனை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி, நரசிங்கப்பட்டி என ஒரு 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் 5000 ஏக்கர் பரப்பரப்பில் இந்த திட்டம் நடைபெறும் என்று தெரிவித்ததன் காரணமாக இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் தற்பொழுது முழுமையான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்று காலை அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் நடைபயணமாக வந்து தற்போது மதுரையினுடைய தமுக்கம் சாலை என்று சொல்லக்கூடிய பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக மாநில அரசை பொறுத்தளவில் இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்வதாக அறிவிக்க வேண்டும் என அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். காவலர்களை பொறுத்தளவில் 4 மாவட்ட எஸ்பிகள் இந்த பகுதி முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். வழிநெடுக திடீரென நடைபயணங்களாக வந்ததன் காரணமாக பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை முழுவதுமல்ல காவல்துறையினர் அவற்றையெல்லாம் சரி செய்து தற்பொழுது இவர்களை தலைமை தபால் தந்தியின் அலுவலகம் தமுக்கம் சாலையில் அவர்களுக்கு எதிராக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம் என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய விவசாயம், தொல்லியல் சார்ந்த விஷயங்கள் என அனைத்துமே இங்கே வரும் என தெரிவித்திருக்கிறது என்ற காரணமாக உடனடியாக அவர்கள் இந்த போராட்டத்தை மத்திய அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு உடனடியாக முழுமையான ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். நான் வளாலப்பட்டிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் கிட்டத்தட்ட 15 கிராமத்துக்கு மேலே வந்திருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அதாவது டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யணும். கண்டிப்பாக அது வரைக்கும் நாங்கள் போட்ட ஓயாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே எங்கள் ஊரில் ஒரு நல்லது கெட்டது எதுவுமே பண்ண முடியல. விவசாயத்தை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எதுவும் இல்லை. இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கிற வரைக்கும் எங்களோட போராட்டம் கடுமையாக தொடரும், மிகப்பெரிய நடத்துவோம். எங்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுது. விவசாயம் தான் எங்களுடைய வாழ்வாதாரம். தமிழக அரசும் சரி, மாநில அரசும், மத்திய அரசும் சரி, எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எங்கள் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து பண்ணணும். எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம் தான், எங்கள் குடும்பமே விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். அதனால் நீங்கள் உடனே மாநில அரசு, மத்திய அரசு இதை ரத்து பண்ணணும். எங்கள் டங்ஸ்டன் திட்டத்தை உடனே ரத்து செய்து உடனே வெளியிடணும். எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம் தான். நாங்கள் வல்லாளப்பட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்குங்க. அனைத்து கிராமங்களும் விவசாயத்தை சார்ந்து தான் வாழ்கிறோம். இங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாமே விவசாயம் சார்ந்ததுனால விவசாயம் இல்லாத நிலங்களில் கூட தேடலாம். மக்களுக்கு வாழ்வாதாரம் அடிப்படையே விவசாயம்தான். அதனால் இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து ரத்து செஞ்சு மேலூர் தொகுதி முல்லை பெரியார் ஒருபோக சாகுபடி மனதை விவசாய மண்டலமாக அறிவித்தார்கள். மக்கள் அனைவரும் நன்றியுடன் இருப்போம். எங்களுக்கு தூங்கினா கூட நைட்டு படுத்தா தூக்கம் வரதில்லை. ஏன்னா எங்களுடைய அடிப்படை ஆதாரமே அதுதான். எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் இந்த 2 மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் சேர்ந்து இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார், நான் வல்லாலப்பட்டியில் தான் சார் நானும் வந்திருக்கேன். சார், டிமாண்ட் என்ன சார்? சார், இன்றைக்கு நாங்கள் பெரியார் ஒருபோக வாசன பகுதியிலேருந்து மேலூர் எங்களுடைய அந்த டங்ஸ்டன் திட்டம்னு சொல்கிற இடத்துலேருந்து பெருமாள் மலையிலேருந்து நாங்கள் பாத யாத்திரை மதுரை வந்திருக்கிறோம்.
மதுரை தபால் தந்தி நிலையம் முன்னாடி வந்து நாங்கள் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அந்த பகுதி கிராமத்தில் இருக்க அத்தனை பேரும், ஆண்கள், பெண்கள், சிறு குழந்தைகள் அனைவருமே எல்லோரும் அதை வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு போராட்டம் அல்ல சார், எங்களுடைய வாழ்வை காக்குவதற்கான நாங்கள் ஒரு அடிப்படை. இது ஒரு, என்னை பொறுத்தவரை, என்னுடைய பார்வை, இது ஒரு சுதந்திர போராட்டமாக தான் பார்க்குறேன் நான். அன்றைக்கி வெள்ளையன் வந்து நாட்டை அழிச்சிருப்பேன்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மத்திய அரசாங்கம் வந்து மக்களுடைய வாழ்வியல், மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னாங்க, விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புனாங்க. அந்த முதுகெலும்பை ஒடிக்கக்கூடிய ஒரு வேலை. டங்ஸ்டன் கனிமங்கிறது எத்தனை அடி ஆழத்தில் இருக்குது? உதாரணமாக நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆழத்தில் திறந்த நிலக்கரி சுரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா யாரும் கண்கொண்டு பார்க்க முடியாது அடுத்து இருக்கக்கூடிய. அந்த மாதிரி ஒரு மக்களுடைய வாழ்வியலே பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே மக்கள் குடியிருக்க முடியாத சூழல். 4000 அடி கீழே இருக்கிற போகிறதுனால நீர் ஆதாரம் பாதிக்கப்படும், முழுமையாக விவசாயம் பாதிக்கப்படும், 6 லட்சம் ஏக்கர் விவசாயங்கள் பாதிக்கப்படும். விவசாயம் பாதுகாக்கப்படும், மக்கள் பாதுகாக்கப்படும். அரசாக இருந்தாலும், திட்டமாக இருந்தாலும், நலமாக இருந்தாலும், நலத்திட்டமாக இருந்தாலும் மக்களுக்காக தான். இந்த மக்களுக்கான ஒரு திட்டங்களை தான் முன்னெடுக்க வேண்டும். இது மக்களுக்கு முழுமையான எதிர்ப்பான ஒரு திட்டம். இதை முழுமையாக அரசு கைவிட வேண்டும், கைவிட வேண்டும், கைவிட வேண்டும். நாங்கள் கல்லந்திரிலேருந்து வந்திருக்கோம், அழகர் கோயில் கல்லந்திரி. நாங்கள் இந்த மாதிரி இந்த டங்ஷன் போராட்டத்துக்காக வந்தோம். விவசாயம்லாம் மக்களுக்கு பாதிக்கப்படுது. அவர் ஐயா சொன்ன மாதிரி காந்தியடிகள் வெள்ளையர்களிடம் நமக்கு போராடி கொடுத்து மீட்டெடுத்து கொடுத்ததே இதை நம்ம மக்கள் இன்னைக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். இன்னும் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய பேரம் பிள்ளைய வர்ற காலத்தில் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். விவசாயம் எங்களுக்கு முழுமையாக வேணும், வாழ்வாதாரம் மக்களுக்கு வேணும். இதை விட்டுட்டு எங்கே போகிறது? மக்கள் எதுக்காக நம்ம வந்தோம்? இதுக்காகத்தே வந்தோம். இருக்கிற தலைமுறைகள் நல்லா வாழணுன்றக்காக வந்தோம். இந்த போராட்டத்தை பொறுத்தளவில் இந்த போராட்டம் தற்பொழுது ஒரு நிறைவடையும் கட்டத்தை வந்திருக்கிறது. இன்று காலை நரசிங்கம்பட்டி பகுதியிலிருந்து துவங்கிய இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டமாகவே நடந்திருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள், அதே போன்று அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள். மதுரை ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு இந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்போது தலைமை தந்தி அலுவலகம் முன்பாக வந்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆங்காங்கே பல இடங்களில் போக்குவரத்து வரக்கூடிய இடங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆனால் அதை அமைதியான முறையிலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி நிறைவு செய்து காட்டியிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தளவு தொடர்ந்து மத்திய அரசை பொறுத்தளவு அல்லது மாநில அரசை பொறுத்தளவு தொடர்ந்து அந்த டங்ஸ்டனை இறுதியாக முழுமையாக ரத்து செய்திட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற வரையில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தளவில் தொடர் சிரமங்களை சந்தித்திருக்கிறார். ஏனென்றால் பெரிய அளவில் இந்த கூட்டங்கள் அதிக அளவில் வந்ததால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் ஆரம்ப காலத்தில் முதல் கட்டமாக சிரமம் இருந்தது. ஆனால் இறுதியாக அவர்கள் முழுமையாக இந்த போராட்டம் தற்போது நிறைவடைந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மிக பரபரப்பாக இன்று காலை துவங்கிய இந்த டங்ஸ்டன் போராட்டம் என்பது மதுரையினுடைய அந்த மத்திய தபால் தந்தி அலுவலகம் முன்பாக இந்த போராட்டம் நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.